ரௌத்திரம் பழகு. நிலம் பசுமை நிறைந்த நிலம் தென்னல் விளையும் நிலம் செழிப்பானறியனவே வட்டச்சவுக்கை வைடூரியவுக்கலசம் இட்டதோர் இடம் இளங்கும் பிரகாசம் வாழாப்பருவமங்கை வண்ண மலக்குயர்த்தி பாசக்கயல் விழியால் பாண்டி குயர்த்தி என்னும் ஆணித்தரவனதை ஆளும் துறை கருப்பு பூஜைக்கும் நேரம் இதோ பொண்ணும் துறை கருப்பு. தமிழ்நாட்டில் பெரும்பாலான கிராமங்களில் வந்து இன்னைக்கும் முளைப்பாறு திருவிழா நடக்கும். கிராம மக்கள் வந்து அவங்கவுங்க வீட்டில் வச்சுருக்கிற விதைகளை வந்து முளைக்க வச்சு ஒரு நாளில் மொத்தமாக எடுத்துகிட்டு போய் ஏரி குளங்களில் கரைக்கிறத ஒரு வழக்கமாகவும் ஒரு புனிதமான நிகழ்வாகவும் நடத்திட்டுருக்காங்க. இன்றைக்கி ஒரு சின்ன தக்காளி வெங்காயம் போன்ற காய்கறிகளை பாதுகாக்கிறதுக்கு கூட நம்ம வந்து குளிர்சாதன பெட்டிகளை தேடுறோம். முன்னாடிலாம் எல்லா காலங்களையும் தாங்கி இயற்கையாக வளரக்கூடிய பயிர் வகைகள் இருந்தது. ஆனால் இன்றைக்கி அப்படிலாம் இல்லை. பீகார், மேற்கு வங்காளம் போன்ற மாநிலங்களில் கங்கை பிரம்மபுத்திராவோட ஆறுகளோட தண்ணி வந்து அதிகமாக வரும். ஆனால் தண்ணி அதிகமாக வந்தாலும் அங்கே இருக்கிற பயிர்கள்லாம் அழியாது. அது போன்ற ராஜஸ்தான் பாலைவனம்னு நமக்கெல்லாம் தெரியும். அந்த பாலைவனத்தில் எப்போவாவது பெய்கிற மழையில் முளைக்கிற விதையும், இமாச்சல பிரதேசில் அவ்வளோ பனி இருக்கும், அந்த பனியெல்லாம் தாங்கி வளரக்கூடிய விதைகளும் இருந்திருக்கு. ஆனால் தென்னிந்தியாவில் வெயில், மழை போன்ற எல்லா காலத்தையும் தாங்கி இயற்கையாக வளரக்கூடிய அளவில் பயிர் வகைகள்லாம் இருந்திருக்கு. பூங்காருங்கிற நெல் அப்போ கூட விதைக்கலாம். அடுத்த தடவையில் பூங்காரு, இந்த கருங்குருவைன்னு இருந்துச்சு, அதெல்லாம் 3 மாதத்து நெல். பூங்காரு, கருங்குருவைங்கிறதெல்லாம் அதை மருமாத்தையிலோட விதைச்சிக்கிடுவோம். கோடைக்கு இது கம்மாயில் நிறையா தண்ணி கிடக்குன்னு வைங்க, அப்போ கோடைக்கு அதை நம்ம இது யூஸ் பண்ணி விதைச்சி நாற்று பாவியும் நடலாம், சும்மாவும் விதைச்சிடலாம். முன்னாடிலாம் நம்மக்கிட்ட பாரம்பரிய நெல் விதைகளான சிறுகமணி, சீரக சம்பா, கட்டை சம்பா, கார்த்திகை சம்பா, குதிரைவால், இப்படி பல்வேறு வகையான நெல் வகைகள்லாம் இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய நிலைமையில் நம்ம இருக்கோம். பச்சை புரட்சின்னு வந்து வெளிநாட்டிலேருந்து விதைகளை உள்ளே கொண்டாந்து திணிச்சாங்கல்ல, அதுலேருந்து நம்ம நெல் விதையெல்லாம் காணாமல் போயிடுச்சுல்ல. இந்தியாவிலேருந்து 30,000 நெல் விதைகளை காணாமல் போயிடுச்சுல்ல. அந்த ஒரிசாவில் கட்டாக்கில் ரிச்சாரியாங்கிறவர் அந்த பழங்குடி மக்கள் மத்தியில் போய் இருந்த விதைகள்லாம் சேகரித்து 7,000 விதைகளை கொண்டாந்து வச்சுருந்தார். இந்த 7,000 விதைகளையும் நம்ம பிலிப்பைன்காரவங்களுக்கு வாரி கொடுத்துட்டோம் தானே. பருவ மாற்றம் மாறும்போது இயற்கை விதைகள் பலமை கொடுக்கும். பருவ மாற்றம் மாறும்போது இயற்கை விதைகள் வளமை கொடுக்கும். இயற்கை விதைகள் வளமை கொடுக்கும். இயற்கை விதைகள் வளமை கொடுக்கும். விதைகள் இன்றி உழவரில்லை, உழுவதற்கே விதை நெல் இல்லை. விதைகளின்றி உழவரில்லை, உழுவதற்கோ விதைகள் இல்லை. அறுவடையில் கிடைக்கும் பயிரை விதை
விதையாய் மாற்றி காத்திடுவான். அறுவடையில் கிடைக்கும் பயிரை விதையாய் மாற்றி காத்திடுவான். விதையாய் மாற்றி காத்திடுவான். இந்தியாவில் இன்னைக்கு விதை சந்தையோட வர்த்தக மதிப்பு பார்த்தோன்னா ஆண்டுக்கு 7,000 கோடி ரூபாய். இது 2015ஆம் ஆண்டில் 10,000 கோடி ரூபாயாக உயரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இவ்வளோ பணம் பொருள்ற ஒரு சந்தையை எந்த மார்க்கெட்டும் விட்டு கொடுக்க தயாராக இருக்காது. ஏற்கனவே 30% அளவுக்கு விதை விற்பனை வந்து தனியார் நிறுவனங்கள் கையில் போயிடுச்சு. எப்போ வந்து விவசாயிகள் முழுக்க கம்பெனிகளை சார்ந்து விதை வாங்கி விவசாயம் பண்ண ஆரம்பித்தாங்களோ அப்போலேருந்து விவசாயமும் முழுக்க நிறுவனங்கள் சார்ந்ததாக மாற தொடங்கிடுச்சு. மகாராஷ்டிராவில் இருக்கிற விதர்பா பகுதியில் தான் இந்தியாவில் அதிகமாக, குஜராத்துக்கு அடுத்தபடியாக அதிகமாக பருத்தி விளையிற இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. விதர்பாவில் 2003ஆம் ஆண்டிலேருந்து மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பிடி ரக காட்டனை வந்து அங்கே விதைக்கிறாங்க. அது அதிக மகசூல் தரும், பூச்சிக்கொல்லி மருந்துகளை குறைவாக பயன்படுத்தலாம், செலவு கம்மி அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் விவசாயிகள் விதைக்கும் போது என்ன ஆகுதுன்னா எதிர்பார்த்த அளவுக்கு அங்கே மகசூல் இல்லை, விளைச்சலும் இல்லை, பெருத்த நஷ்டமாகுது. விவசாயிகளுக்கு அந்த இழப்பை தாங்கவே முடியல. அப்போ என்ன ஆகுதுன்னா தொடர்ந்து வந்து விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. டோர்லி வில்லேஜ் பஞ்சாயத்தில் 2012ஆம் ஆண்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை சொல்கிறாங்க. என்னென்னா, எங்கள்கிட்ட இருக்கிற 600 ஏக்கர் விளைநிலங்களை நாங்கள் ரியல் எஸ்டேட்டுக்கு விற்கிறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அந்த அளவுக்கு மோசமான விளைச்சலை பிடி காட்டன் அவங்களுக்கு கொடுத்துருக்கு. இதே மாதிரி 2004ஆம் ஆண்டில் பீகாரில் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பிடி மக்காச்சோள விதைகளை விதைக்கிறாங்க. ஒரே வருஷத்தில் 1000 கோடி ரூபாய் இழப்பை வந்து விவசாயிகள் சந்திக்கிறாங்க. இந்த இழப்புகளுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற ஒரே பெயர் என்னன்னு பார்த்தோன்னா அது மான்சாண்டோ வந்து மஹிகோ நிறுவனம் மூலமாக விவசாயிகளுக்கு விதைகளை விற்குது. இந்த விதை விற்பனை வந்து ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா மட்டுமில்லை, கோயம்புத்தூர், பெரம்பலூர், அருப்புக்கோட்டை வரைக்கும் பிடி காட்டனை விதைச்சு அதனால் நஷ்டமடைஞ்சு போராடின விவசாயிகள் கதைகள்லாம் நம்ம ஊர்லேயும் கூடவே இருக்குது. 5 ஆண்டுகளுக்கு முன்னே நான் ஒரு 2 முறை பிடி காட்டன் பிடி வந்த புதுசாக இந்த மான்சோண்டா கம்பெனி இவங்கெல்லாம் வந்து ட்ரையல் கொடுத்துருந்தாங்க. அதை வந்து நம்ம வயலில் போட்டிருந்தாங்க. அது வந்து என்ன செய்யுதுனாங்க, புழு மட்டும் தாக்காமல் இருக்குதுங்க. அதுவும் கடைசி ஆகிற போது பயிரினுடைய வளர்ச்சி கட்டங்களில் கடைசியாக வர்ற போது மேலே புழு வரதான் செய்யுதுங்க. ஆனால் பூச்சி தாக்குதல் இதை விட அதில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுங்க. அப்போது பருத்தி வெடிக்கிறது கொஞ்சம் நல்லா தெளிவாக வெடிக்குதுங்க. அதில் அது மட்டும் நல்லா இருக்குதுங்க. ஆனால் மண்ணுக்கு வந்து நிறையா சேதங்கள் உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 ஆண்டுகள் தான் அதை பண்ணி பார்த்தேங்க. என்னால் அது எப்படின்னு என்னால் அதை சொல்ல முடியலைங்க. ஆனால் பாதிச்சிருக்குங்க, மண்ணை பாதிச்சிருக்கு. ஆனால் பிடி வந்து மற்ற பயிர்களை வந்து கொஞ்சம் பாதிக்க தாங்க செய்யுது. பக்கத்தில் அந்த பயிட்டி போட்டிருந்தோமா அதுக்கு ஓரத்துலேயே வேறு பாரம்பரிய ரகங்கள் போட்டிருந்தோம்னாங்க. அதில் வந்து அந்த அயல் மகரந்த சேர்க்கை ஏற்பட்டு பயிர் வந்து அந்த பயிர் வந்து ஒரு வித்தியாசமாக மாறுதுங்க. அடுத்த முறை அந்த விதையை எடுத்து போட்டோம்னா அது ஒரு தினுசாக மாறுதுன்னு வச்சிங்க. அந்த மாதிரி ஆகுது பிடியில். அதனால் பிடி ரகம் வந்து அவ்வளோவா சரியில்லைங்க. நம்ம பகுதிக்கும் சரியில்லை, மற்ற இடங்கள்லையும் அது சரியாக இருக்கிற மாதிரி எல்லா விவசாயிகளும் அது சரியில்லைன்னு தான் சொல்கிறாங்க. அப்போ இருந்த மாசல் இப்போ கிடைக்காது சார். இப்போ வந்து அதுக்கு இதுக்கு சமமாக தான் இருக்கும். இப்போ பண்ணின விவசாயம் வந்து சம்சாரிக்கு வந்து கூடுதலாக தான் கிடச்சி, சம்சாரியை வச்சிருக்க தெரியாமல் இப்போ மாதிரி காசு பணக்கம் இல்லாமல் அப்பப்பா தட்டிட்டு இது பண்ணிட்டு அது மிச்சம் கொள்ள முடியலை. இப்போ காசு பணக்கம் நிறையா வரவும் இது செலவு தெரியாத அளவுக்கு போகுது. ஆனால் நஷ்டடி தான் வரும். நிலத்தை நினைக்கும் உழவருக்கு விதைக்கும் விதையை உயிராய் நினைப்பார். நிலத்தை நினைக்கும் உழவருக்கு விதைக்கும் விதையை உயிராய் நினைப்பார். பருவ மாற்றம் மாறும்போது இயற்கை விதைகள் வளமை கொடுக்கும். பருவ மாற்றம் மாறும்போது இயற்கை விதைகள் வளமை கொடுக்கும். இந்த மாதிரியான சமயத்தில் விதை சட்டம் விவசாயிகளுக்கு எந்த மாதிரியான பாதுகாப்பை கொடுக்குது அப்படின்ற முக்கியமான கேள்வி நம்மளுக்குள்ளே எழுது. விதை சட்டம் படி பார்த்தோன்னா விவசாயிகள் ஒரு வேளை அந்த கம்பெனிகள்லேருந்து விதையை வாங்கி விதைக்கிறாங்க, அந்த விதை வந்து எதிர்பார்த்த அளவுக்கு விளைச்சலை கொடுக்கல அப்படின்னா அந்த நஷ்டத்தை போய் கன்சியூமர் கோர்ட்டில் தான் சொல்லணும். அப்போ எதிர்த்தரப்பில் இருக்கிற கம்பெனி நாங்கள் சொன்ன மாதிரி அவங்க விவசாயம் பண்ணலான்னு ஈஸியாக அந்த கேஸை தூக்கி பரனில் போட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படின்னா விதை சட்டம் என்ன பண்ணுது, ஒரு விவசாயிட்டிருந்து விதை உரிமையை பறிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அவனுக்கு எந்த பாதுகாப்பையும் தராமல் விட்டுட்டு போயிடவும் செய்யுது. அப்போது இந்த நாட்டோட சட்டங்களும் அரசு கொள்கையும் எந்த அளவுக்கு விவசாயியும்
விவசாயத்தையும் ஊக்குவிக்குது இல்லை பாதுகாக்குது அப்படின்ற கேள்வி நம்மளை தொலைச்சிக்கிட்டே இருக்குது. ரௌத்திரம் பழகு.